சரி. நம்ம இப்போ இதை மிதிச்சு வேலை செய்கிறோம்ல, மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபெர்டிலைசர் எப்படிலாம் அப்ளை பண்ணணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. வாட்டர் இதுக்கு அவ்வளோவா தேவையில்லை, நிறைய சொன்னீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எங்கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரத்துலேருந்து இந்தியன் அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட் இந்தியன் அக்ரிகல்ச்சர் காலேஜிலேருந்து பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க. இஞ்சி விவசாயம் அதை இன்னைக்கு பிள்ளைகளை பண்ணி காட்டி கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பிள்ளைங்களே உங்கள் பேர்லாம் சொல்லுங்கள். சரண்யா, குட். தமிழ்ச்செல்வி, அஸ்வினி, மீனு, ஒலிவியா, ஜெயகுரு. ஓகே, சரி. அதாவது முதல்ல நிலம் செலக்ட் பண்ணுறது வந்து நல்ல ஈரப்பதம் உள்ள நிலம் செலக்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடிய நிலவும் செலக்ட் பண்ணக்கூடாது. அதாவது கொஞ்சம் ஈரப்பதம் அடியில் 2-3 அடிக்கு அடியில் ஈரப்பதம் இருக்கணும். அந்த அளவில் உள்ள நிலம் செலக்ட் பண்ணணும். சரியா? முதல்ல வந்து நான் இப்போ நிலத்தை கிளையல் பண்ணி ஃபார்ம் பண்ணி போட்டிருக்கிறேன். ஒரு 1.5 அடி ஆழத்துக்கு நிலத்தை நம்ம கிளையல் பண்ணி போடணும். கிளைக்கும்போது இந்த மண்ணோட கட்டைகள் இருந்தால் விடக்கூடாது, அதெல்லாம் நல்லா உடைச்சி போடணும். சரியா? நான் இப்போ கிளைச்சி ஃபார்ம் பண்ணி போட்டிருக்கிறேன். கிளைச்சி ஒரு 10 நாட்கள் நிலத்தை காய விடணும். ஒரு 8 அடி 10 அடி அகலத்துக்கு இடைவெளி விட்டு ஓடைகள் அமைக்கணும், தண்ணி வடித்து போகிறதுக்கு. சரியா? அப்புறம் கிளையில் பண்ணும்போது அந்த பண்ணக்கூடிய ஒவ்வொரு தடவும் சமநிரப்பாக இருக்கணும். இப்போ அதுக்கு மேலே சாணி போடுறோம் பாருங்க. அந்த சாணிக்கு மேலே இது வந்து கடல் சங்கு. கடல் சங்கை வேக வச்சு நம்ம உரக்கடைகளை வைக்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சா நல்ல பவுடர் ஆகிடும். இது எந்த கெமிக்கலும் இல்லை. அதை இந்த சங்கை இது மேலே போடுறேன். இந்த மண்ணுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கெட்ட புழுக்களை எல்லாம் அழிச்சிடும். போட்டதுக்கப்புறமா இந்த மேலே போட்டதை உள்ளே வரும்படி நம்ம கிளையல் பண்ணணும். கிளையல் பண்ணுவோமே சம நிரப்பு பண்ணிப்போங்க. இது இனியும் இந்த இடத்த நம்ம 10 நாள் அப்படியே விட்டுறணும். 10 நாள் குறைஞ்ச ஒரு வாரமாவது அப்படியே விட்டுறணும். இனி நம்ம விதை போடணும். விதை வந்து வாங்குறது வந்து நம்ம மார்க்கெட்லேருந்து நல்ல விளைஞ்ச விதையை வாங்கணும். இதுக்கு இஞ்சிக்கு வந்து தனியாக விதையாக வராது. நம்ம பார்த்து விளைஞ்ச முத்தின விதையை பார்த்து, அதாவது முற்றின இஞ்சியை வாங்கினா போதும். பஜாரில் இருந்து இஞ்சி வாங்கிட்டு வந்தேன். அந்த மூட்டையில் வச்சிடக்கூடாது, தரையில் தட்டி போடணும். முளைகள் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம 1.5 இன்ச்சு நீளத்துக்கு இதை துண்டு துண்டாக ஒடிக்கும். ஒரு ஆள் ஒடிங்க பார்ப்போம். ஒடிக்கும் பாப்பாத்துக்குள்ள ஒடிக்கும்போ கேடு எதாவது இருந்தால் அதை எடுக்கக்கூடாது. ஆமாம், 1.5 இன்ச்சு நம்ம இந்த அளவு தான். சரி. இப்போ 6 இன்ச்சு ஆழத்துக்கு 10 இன்ச்சு டிஸ்டன்ஸ்க்கு நம்ம குழி வெட்டணும். டிஸ்டன்ஸ் உங்கள்கிட்ட சொன்னேன். 6 இன்ச்சு ஆழம், 10 இன்ச்சு அகலம். போன் மீல், நீம் கேக்கு. அது கூட இந்த போன் மில்லை வந்து எறும்பு பொறுக்கிட்டு போகாமல் டஸ்ட்டு சேர்த்துருக்கோம், சம் டஸ்ட். சரியா? அதை வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு ஒவ்வொரு குழியில் போட்டு விட்றேன்.
நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்குன்னா 10 நாள் ஆயிடுச்சுன்னு உரம் போடக்கூடாது. கொஞ்சம் அந்த ஈரப்பதம் காயணும். ஏன்னா நமக்கு மிதிச்செல்லாம் வேலை செய்யணும் இல்லை, அப்புறம் புதைஞ்சு ஒன்றுக்கு ஒன்று மண் கட்டி ஆயிரும். சரி, விதை நீங்கள் தான் ஒடிச்சு வந்தீங்க. விதை போடுறேன். ஒவ்வொரு விதை ஒவ்வொரு குழிக்கு போடுங்க. ஒவ்வொரு ஆள் போடுங்க. ட்ரையில் அப்படியே கொஞ்சம் உட்கார வைப்போம். பாருங்க, நான் அங்கே இருந்துங்க குழி வெட்டி வந்த மண் இங்கே வந்துடுச்சு. இனி இங்கே இருந்தாங்க நம்ம மண்ணை கையால் நிறச்சி போகணும். கையால் நிரப்பி போங்க. மண்ணை நிரப்பி சமநிர பாயிட்டே போகும். சமதரப்பு பண்ணல, இந்த இதுலேருந்து இங்கே போட்டுக்கணும். இதுவரை ஏதோ சந்தேகம் இருக்கா? இஞ்சி விதை போட்டதுக்கப்புறம் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நிழல் போடுவாங்க. வேறு கண்ட்ரியில எல்லாம் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நிழலாம் போட மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கருகின இலையை போடணும், அதுக்கு மேலே தென்னை இலையை போடணும், முளைச்சி வரும்போது தென்னை இலையெல்லாம் எடுத்து மாற்றணும். அப்படி தான் இருக்குது. அது முளைச்சி இந்த அளவுக்கு மேலே வரும், அங்கே முளைப்பு தெரியும். அப்போ அந்த ஓலை இதுக்கு நிழலுக்காக போடுறேன்னு சொல்லுவாங்க. அந்த விதையை பாதுகாக்க விதை உள்ள இருக்குல்ல, அதுக்கு நிழலுக்கு. அதான் சொன்னேன்ல, வேற வெளி கண்ட்ரியில எல்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சந்தேகமா இருக்கு. இது கொஞ்சம் சிரமம். சின்ன வயசுலேயே இப்படிதான் இங்கே நம்ம ஊரில் மொத்தமா இப்படிதான் செஞ்சு வராங்க. இப்போ இந்த மரத்திலேருந்து கருகி விழுந்த இலைகளை போடுறேன். இது வந்து இந்த இதுதான் போடணும் இல்லை, வைக்கோல் போடலாம். ஆனால் வைக்கோல் போட்டாச்சுன்னா வைக்கோலில் சின்ன சின்ன விதைகள் இருக்கும்ல, அந்த நெல் அது முளைச்சிடும். அது முளைச்சாச்சுன்னா பின்ன களை எடுக்கும், அதையும் போடுங்கணும். அது சிரமம். இந்த தேங்காயோட துண்டு இருக்குல்ல, அதை அடித்து கயிறு எடுப்பாங்க. கயிறு எடுத்ததுக்கப்புறம் அதில் இருந்து பவுடர் வரும், அது பெஸ்ட். அது மட்டுமே போட்டால் போதும். ஓகே, உங்கள் ஊரில் சவரி தூள்னு சொல்லுவாங்க. எது? சரி, புரிஞ்சல. அப்போ இனி நோட் பண்ணுங்க. நிழல் போடுறது என்னென்ன போடலான்னு சொல்லி, வைக்கோல் போடலாம். இந்த கெய்வுனா கோதுமையோட வேஸ்ட் வருது, அதை போடலாம். தென்னை ஓலை நம்ம இப்போ இதை மிதிச்சு வேலை செய்கிறோம்ல, இதே இது நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தாங்கன்னா நம்ம விதை போட வந்தால் மேலே மிதிக்கக்கூடாது, மிதிக்க முடியாது. அந்த ரெயின் மாறுறது பார்த்துருக்கோம். வெரி வெரி பெஸ்ட், நல்லது. நம்ம தண்ணி ஊற்ற வேண்டிய தேவையில்லை. இன்னைக்கு போட்டதுக்கப்புறம் உடனே தண்ணி மழை பெஞ்சாலும் பிரச்சனை கிடையாது. நிறைய பெஞ்சாலும் ஒன்றும் ஆகாது. இப்போ இனி மழை பெய்யலைன்னா ஒரு 15 நாள் கழிச்சு நம்ம தண்ணி ஊற்றணும். வேண்டாம், தேவையில்லை. ஒரு மாதம் கழிச்சு நல்ல வெயிலாக இருந்தால் 10-15 நாளையில் ஊற்றணும். ஒரு மீடியம் மிதமான பருவமாக இருந்தால் நம்ம 1 மாதம் கழிச்சு ஊற்றணும், பிரச்சனை இல்லை. இஞ்சி விதை ஒன்றும் ஆகாது. கொஞ்சம் வாடி அப்படியே விதையாட்டு தான் இருக்கும். சரி, இது கறிக்க நில போட்டாச்சுல்ல, இனி இதுக்கு மேலே தென்னை ஓலை போடணும். தென்னை ஓலை போடும்போது தென்னை ஓலைக்கு 2 பகுதி உண்டு. இது வந்து மேல் பகுதி, இது உள் பகுதி. இந்த வாட்டர் சேனலுக்கு பாருங்க, இந்த பகுதி வந்து மேலே வரும். மல்லாக்கை ஏன் போடுறேன்னா, முளைப்பு வந்து நம்ம இப்படி அமர்த்தி போட்டாக்கன்னா இந்த முளைப்பு வந்து இதில் முட்டிக்கும். வாட்டர் சேனல் மாதிரி இருக்குல்ல, இந்த முட்டி அது மேலே வராமல் பாதிக்கும்.
இலைகள் மேலே போகாமல் இருக்கிறதுக்கும் அங்கங்கே மேடு பள்ளம் இருந்த மாதிரிக்கும் இனி ஏதாவது சந்தேகம்? முளைச்சு வந்ததுக்கப்புறம் ஏதாவது உரம் போடுவீங்களா? கண்டிப்பாக உரம் போடுவோம். என்ன உரம்? அது வந்து முதல்ல உரம் வந்து பாஸ் வேப்பம் மண்ணாக்கு. எந்த ரேஷியோவில் போடுவீங்க? இந்த அளவா அளவு என்ன கிரான்னு சொல்கிறது இந்த மாதிரி கீழே எடுப்பா அது 10 கிராம் இருக்குமா? അല്ല ഇത്ര ഏരിയക്ക് എവ്വളോ இவ்வளோ ஏரியாக்கா ஒரு 60 சென்ட் கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோ 60 சென்ட் 200 கிலோ நீம் கேக் மட்டுமா இல்லை பாக்டம் பாஸ் போடுவோம். எஃப்ஏசிக்கு ഇൻകേക്ക് என்ன அளவுல போடும்? 2 50 நீங்கள் அதிகமாக போடுவோம். 50 கரெக்டாக இருக்கும். മിക്സ് ചെയ്യും. மிக்ஸி ഇങ്ങനെ ചെയ്താൽ ഒരിക്കലും ലോസ് വരത്തില്ല. வரும். நம்ம எங்கே குச்சிக்கு எப்படி பாதுகாத்து பண்ணாலும் இந்த ஏதாவது இந்த மண்ணில் கேடு இருந்தாங்கன்னா இது வரும். மண்ணு டெஸ்ட்டு பண்ணலை. நிறைய வருஷமாக எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு. நான் மரவள்ளி வாழை வச்சுக்கிட்டு வரேன். எந்த பிரச்சனையும் நல்ல பலன் கிடைச்சிட்டு இருக்கு. ഓരോ വർഷം മാറ്റി മാറ്റിയാണ് ഇവിടെ ക്രോപ്സ്. மாற்றி பண்ணுறது நல்லது. ഒരു വർഷം എത്ര ക്രോപ്സ് ഇടാൻ പറ്റും? ஒரு வருஷம். ഇല്ല ഇഞ്ചി തന്നെ ഒരു വർഷം എടുക്കും. അല്ലാതെ பனானா வச்சாலும் ஒரு வருஷம் தான். இதுக்கு நடுவில் ஏதாவது கிராப் போடுவீங்களா இஞ்சி வளரும் போது? முடியாது. இன்டர் கிராப் இஞ்சி கடையில் பண்ண முடியாது. வாடி கடையில் பண்ணலாம், மரவள்ளி கடையில் பண்ணலாம். அப்போ நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க? ഇഞ്ചിക്ക് ബനാന நான் இப்போ போட்டிருந்தேன், வெள்ளரி வச்சுருந்தேன், கீரை போட்டிருந்தேன், எல்லாம் வளர்ந்துருச்சு. அது அங்கே வாழை தோட்டத்தில் போய் வச்சுருக்கிறேன். ஈண்டு நிறைய கிடைக்கும். போன வாட்டி மரவள்ளி தான் வச்சுருந்தேன். மரவள்ளி ஒரு 3 டன்னுக்கு மேலே கிடைச்சிது. அது எவ்வளோக்கு சேல் பண்ணீங்க? எவ்வளோக்கு ரேட் பேசிட்டு? சில்லறையாக கொடுத்த ஒரு கிலோ வந்து 30 ரூபா ரேட் கொடுக்கும். இந்த மாதிரி போடாம നമ്മളിതിപ്പോ ഒരു ഇതായിട്ടല്ലേ അവർ പറയുന്നത് ഓരോ ലൈനായിട്ട് ഇടയ്ക്ക് ഡിസ്റ്റൻസ് ഇട്ടിട്ട് ലൈനായിട്ട് ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു. அது முன்னாடி நான் பண்ணியிருந்தேன். அதாவது ஓட மாதிரி எடுத்து காப்பி மாதிரி எடுத்து அப்படி பண்ணி வந்தா அப்படியும் பண்ணலாம். ഏതാ നല്ലത്? பெஸ்ட் இதெல்லாம் இதுதான். എപ്പം എപ്പോഴും ചെയ്തതുപോലെ അല്ലേ இப்போ செய்யறது இது மாதிரி. ഇപ്പൊ ലാസ്റ്റ് ചെയ്ത സമയത്ത് இதெல்லாம் இது மாதிரி. அது மாதிரி ட்ரை பண்ணிருக்கீங்களா? அது மாதிரி போட்டுருக்கேன். அப்போ ஈல்ட் எவ்வளோ கிடைச்சிச்சு? ஈல்டு சேம் தான். டிஃபரன்ஸ் அப்படி நாங்கள் பார்த்ததில்லை. நல்ல விளைச்சல பார்ப்போம், வெட்டி வச்சுருவோம். அதில் ஈல்டு நிறைய கிடைச்சிச்சா இல்லை இதுலையா? இதில் ரெண்டும் சேம் தான். இப்போ முளைச்சி வந்ததுக்கப்புறம் முதல்ல தான் வேப்ப மண்ணாக பாக்டம் பார்த்து, அதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து அந்த வளர்ச்சி பருவத்தை பொறுத்து நல்ல பவுடர் பண்ண சாணி பாக்டம் பாஸ் வேப்ப மண்ணாக்கு சாணி போடுவேன். இது 2வது ஃபெர்டிலைசரு. அது ஒரு 2 மாதம் கழிச்சு, அதாவது முளைச்சி வரும்போது இப்படி 2 மாதம் ஆயிரும். முத இது அடுத்து 2 மாதம் கழிச்சு அடுத்தது മുളച്ച് വരുമ്പോൾ ആദ്യം ഫാക്ടർ കോട്ടും வேப்பம் അത് കഴിഞ്ഞ് 2 മാസം 2 மாதம் கழிச்சு. அதுக்கப்புறம் பண்ணுவீங்களா? இதே மருந்து போடுவீங்களா? அதுக்கப்புறம் மீண்டும் இன்னொன்று முளைச்சி வந்து நம்ம இதில் எடுத்து மாற்றவும் இல்லை, அப்போ பூச்சி மருந்து அடிக்கணும். அதில் என்ன பூச்சி? வெறும் பூச்சி மருந்தா இல்லை அதுக்கு நேம் இருக்கா? இப்போ நேம் இருக்கு. இது நான் இப்போ யூஸ் பண்ணுறது கராட்டை. ஆரம்ப காலத்தில் 1 லிட்டருக்கு 1 மில்லி தான் எடுக்கணும். ஏன்னா சின்னதாக இருக்கும்ல, அது வளர 1.5 மில்லி 2 மில்லி 2.5 மில்லி அடிக்கலாம். அது ரேட் எவ்வளோ? ரேட்டு 100 மில்லி 110 ரூபா வருது. இதில் எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி? விவசாயம் வந்து பிறந்து சோறு அம்மா விவசாயம் பிறந்த காலத்துலேருந்து அப்பா அம்மா பண்ணி வந்து விவசாயம் தான். அதாவது மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறீங்களா? மாடர்ன் எதுவும் இல்லை. இஞ்சிக்கு அதிக தண்ணி தேவையா? சரி, இன்னைக்கு தானே ചർച്ചയെ പറ്റും പിള്ളേங்கள்ட்ட കേൾப்போம் இப்படி ഇരുന്നെന്ന് അവங்களே சொல்லுவாங்க. ഞങ്ങളൊരു 2-3 ദിവസമായിട്ട് ഫാമേഴ്സിനെ വിസിറ്റ് ചെയ്തായിരുന്നു. പക്ഷേ ഇതേപോലെ ആരും ഡെമോൺസ്ട്രേറ്റ് ചെയ്ത് എങ്ങനെയാണ് ഫീൽഡിൽ പ്രിപ്പയർ ചെയ്യണമെന്ന് ആരും പറഞ്ഞു തന്നില്ല. ഞങ്ങൾ ഇതിൻ്റെ ഒരു ജിഞ്ചർ ഫീൽഡിൽ പോയപ്പോൾ ജസ്റ്റ് അവർ കാണിച്ചു തന്നേ ഉള്ളൂ. പക്ഷേ ഇത് ആദ്യം തൊട്ട് എങ്ങനെയാണ് ഫീൽഡ് പ്രിപ്പയർ ചെയ്യണം, ഫെർട്ടിലൈസർ അപ്ലൈ ചെയ്യണം, എങ്ങനെയൊക്കെ ഇത് അറ്റാക്ക് ചെയ്യണമെന്ന് പറഞ്ഞ് ഓരോരോ സ്റ്റേജ് പറഞ്ഞു തന്നായിരുന്നു. ആദ്യമായിട്ടാണ് ചെയ്യിപ്പിച്ച.
நமக்கு ப்ராக்டிக்கல் நல்லாயிட்டு யூஸ்ஃபுல் ஆகும். பிள்ளைங்க சொன்ன கேட்டீங்கல்ல, மகிழ்ச்சி. அவங்களுக்கு நான் அவங்கள வச்சே செய்ய வச்சதவங்க சொன்னாங்க. சரி பிள்ளைங்க எங்களுக்கு சொல்லுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆறு இങ്ങനെ చేపిసిట్టింది. மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணாம எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஃபெர்டிலைசர் எப்படிலாம் அப்ளை பண்ணணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. வாட்டர் இதுக்கு அவ்வளவா தேவையில்லை, நிறைய சொன்னீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ஓகே நன்றி. என்னுடைய வீடியோ பார்த்த நல்ல கொண்ட அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். என்னோட நம்ம பிள்ளைங்க கேட்ட சந்தேகங்களையும் கேட்டீங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் யூடியூப் வழியாக கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகே, மீண்டும் அனைவருக்கும் வணக்கம்.